வணக்கம் சகோ. இன்னைக்கான சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் அவருடைய 52வது படம். இந்த படத்தை ராயன் படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் அவரே தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு இட்லி கடை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காரு. இந்த படம் 2025 ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்டர் நித்யா மேனனும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, இந்த இட்லி கடை படத்தில் இருந்து 2025 நியூ இயர் ஸ்பெஷலாக நாளைக்கு 5 PM கெட் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் இட்லி கடை அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காரு. அநேகமாக இட்லி கடை படத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அதை தான் இப்படி சிம்பாலிக்காக போட்டிருக்காரு. நாளைக்கு இட்லி கடை படத்திலிருந்து அப்டேட் வந்ததும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ரக்ஷசரித்திரம் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி 2025 ஜனவரி 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஹாரர் மூவியை எடுத்திருக்காங்க. படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் ஜனவரி 9 2025 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் 2K லவ் ஸ்டோரி. இந்த படம் 2004 ஜனவரி மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டாக்டர் டோவினோ தாமஸ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ஐடென்டி. இந்த படத்தில் ஹீரோயினா நம்ம த்ரிஷா அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மலையாளம் தமிழ் அப்படின்னு 2 லாங்குவேஜில் ஜனவரி 2 2025 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம ஜாகிஜான் நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் எ லெஜண்ட் த மித் 2. இந்த படம் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் 2025 ஜனவரி 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் விஜய் சித்ரா அவர்களை யாராலுமே மறக்க முடியாது. ஸ்டார் விஜய் சீரியலில் ரொம்பவே ஃபேமஸான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இவங்க பிள்ளை அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. என்ன காரணம்னே தெரியாமல் இவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இவங்களுடைய இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்னமும் போலீஸ் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலைமையில ஆக்டர் விஜய் சித்ராவுடைய அப்பா தன்னோட பொண்ணு இறந்ததுல ரொம்பவே மன வருத்தத்தில் இருந்த அவர் இன்னைக்கு தூக்கு போட்டு சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. பொண்ணு இறந்ததையும் தாங்க முடியாத சித்ராவுடைய அம்மா இப்போ அவருடைய கணவரையும் இழந்துட்டு ரொம்பவே கவலையில் இருக்காங்க. டுவன் ஸ்டுடியோஸும் 5 ஸ்டார் கே செந்திலுடைய ப்ரொடக்ஷனும் சேர்ந்து ஒரு புது படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த புது படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை கார்த்தி அவர்கள் நாளைக்கு 11 AM ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம வேல் 10 யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல தொடக்கமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளும் கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நாளைக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக நிறைய சினிமா தகவல் வரப்போகுது. அதை நம்ம சேனலில் நாளைக்கு பார்க்கலாம். நமது அனைத்து சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.